2வது நாளா தொடர்ந்து உக்ரைன் லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன்ஸை ரஷ்யாக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா அடிப்பாங்க எப்பவும் போல. பட் ஆனால் இப்போலாம் கம்மியான ரேட் தான். ஆனால் உக்ரைன் அதிகமான ட்ரோன்களை ரஷ்யாக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ரஷ்யாவுக்கு ஹிட் ரேஷியோ அதிகமாக இருக்கு, உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இலக்குகளை எட்ட முடியல. அதுக்கான காரணம் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ், உளவு தகவல்கள், அது போல ப்ராப்பரான விஷயங்கள். அமெரிக்கா உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பெருமளவில் எதுவும் கொடுக்கல. இப்போ அது இல்லாமல் இப்போ அமெரிக்காவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் சமயத்தில் உக்ரைன் இந்த ஆயில் டிப்போஸ், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல பகுதிகளில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2வது முறையாக லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்காக உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா திரும்பவும் பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து பண்ண நடந்திருக்கு. 24ஆம் தேதி உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை மூலயமா 128 பேருக்கு 146 பேருக்கு 146 பேர் அப்படிங்கிற விகிதத்தில் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிறாங்க. இப்போ உக்ரைனில் 146 பேரை பிடிச்சு வச்சுக்கிற ரஷ்யவர்களுக்கு கொடுக்கும்போது ரஷ்யா உக்ரைனோட வீரர்களை பிடிச்சு வச்சுருப்பாங்களே 146 அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 1:1 தான். இப்போ பேச்சுவார்த்தை ஓகே, என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது போல கவலைகள், யோசனைகள் பலருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் பத்திரிகை சந்திப்பப்போ ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துக்கிறாரு. இதில் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா மிக பெரும் அளவில் கன்செஷன் கொடுத்துக்கிறாங்க. சிக்னிஃபிகண்டான கன்செஷன் ரஷ்யா பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த உக்ரைனை நாங்கள் பிடிச்சிக்குவோம், பப்பேட் அரசாங்கத்தை வைப்போம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புந்து இல்லை. அதாவது முழு கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல் உக்ரைன் வேணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்து இல்லை. அதுவே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு கன்செஷன். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லுது. ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ப்ராக்ரஸ் தானே, நல்லதானே பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும், அதை தாண்டாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் அப்படிங்கிறது போல ஒரு தப்புன்னு சொல்லிக்கிறார். அதாவது ஒரு நாள் நாங்கள் 24 மணி நேரம் நாங்கள், அப்புறம் சில நாள் ஆச்சு, அப்புறம் 100 நாள் ஆச்சு, அப்புறம் 10 நாள், ஒரு வாரம் ஆச்சு. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதோ ஒரு வாரம் 2 வாரம்னு கழிச்சு இப்போ திருப்பி 6 மாதங்கிறீங்களே, என்ன முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. திரும்பவும் பஸ்லேருந்தா அப்படிங்கிறது போல. ஸோ இவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது இன்னொரு 6 மாதம் வரைக்கும் இது கொஞ்சம் நீடிக்கும். உக்ரைன் வந்து நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா முழு டான்பாஸ், லுகான்ஸ்க் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை கொடுத்து அவங்களோட இணைஞ்சு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறார். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ. ஸோ அவங்களோட எண்ணமும் இருக்கு இல்லையா? ஜெலன்ஸ்கியோட அவர்களோட எண்ணத்துக்கும் நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அவர் ரெடியாக தானே இருக்காரு. இப்போ அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி இது இல்லை. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கமெண்ட்ல நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம செய்திக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறார். அதாவது சைனா மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு டாரிஃப் போட மாட்டாங்க. அதாவது ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசினா பல விஷயங்கள்லாம் அதில் சாராம்சம் மட்டும் எடுத்து சொல்லிக்கிறேன். 6 மாதத்துக்கு நீடிச்சு நிலைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனா மேலே டாரிஃப் போடுறதுக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேன்சர் வந்து இப்போ இருக்கிற ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணுறோம் சீனாவோட கூட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஹையஸ்ட் இருக்கு. இதுக்கு மேலே இம்போஸ் பண்ணி என்ன பண்ணுது டாரிஃபு? ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்கன்றதுக்காக சீனாக்கு தனியாக ஏன் சாங்ஷன் போடணும்? ஆனால் இந்தியாவுக்கு போடுறோம். இந்தியாவோட இது வந்து வேற கண்டிஷன். அதனால இந்தியாவுக்கு போடுறோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது காரணங்கள் தான் தேவை. புரியுதுங்களா? ஒரு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கணும் அப்படின்னா நியாயமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கும். இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலே வாங்கலினாலும் ரஷ்யாவோட உறவு வச்சுக்கிறீங்க, அதனால டேரிஃப். சரிங்க, ரஷ்யாவோட உறவே வச்சுக்கல அப்படின்னாலும் இல்லை நீங்கள் உக்ரைனுக்கு உதவலை, அதனால டேரிஃப். சரிங்க, நாங்கள் உக்ரைனுக்கு உதவுறோங்க அப்படின்னாலும் இல்லை பத்தாது, நீங்கள் எங்களோட சரிவர உறவுகள் வச்சுக்கல, அதனால டேரிஃப். அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காரணங்கள் பலது வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட விடுதலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்காவோட காலடியில் சரணடைய வச்சோம் அப்படின்னா
டேரிஃப் இல்லை, இல்லைன்னா டேரிஃப் இருக்கும். அதுக்கு என்ன வகையான காரணங்கள்? ரஷ்யான்றது ஒரு சின்ன காரணம் தான், வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. மயன்மார்ல நீங்க உதவி பண்ணல, அதனால டேரிஃப். ஸ்ரீலங்கால அப்படியே இருக்கு, அதனால டேரிஃப். அப்புறம் எங்க காலையில எந்திரிக்கும் போது நாய் குலைச்சிருச்சு, அதனால டேரிஃப். அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு காரணம் சொல்லி நியாயமா சொல்லி டேரிஃப் போறதுல வழக்கம் தான். ஸோ ஜேடி வேன்ஸ் அவர்களோட நிலைப்பாடு அப்படி இருக்கு. ரஷ்ய தரப்புல இருந்து அதிகப்படியான எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கி உறவாடக்கூடிய சூழலே உண்டாயிருக்கு. சீனாவும் ஓப்பன் ஹார்ட்டோட வாங்க இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல சீனாவும், ஏன்னா எங்களை ஆல்ரெடி குத்தி பஞ்சர் பண்ணிட்டாங்க, அடுத்தது உங்களை பஞ்சர் பண்ண பார்க்குறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற போல சீனா தரப்பு வந்து பின்னாடி கத்தி வச்சு தான் கூப்பிட்றாங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் இருந்துக்கணும். பட் இருந்தாலும் பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கும்போது உறவுகள் இந்த இடத்துல வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்தது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லாவ்ரவ் அவர்கள், இவர் தரப்புல பல விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க. இதுல நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது ஜேடி வேன்ஸ் அவர்கள் 6 மாசம் சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ லாவ்ரவ் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். உக்ரைன் ரைட் டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டொனஸ்க் லுகன்ஸ்க் இந்த பீப்புள்ஸ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இவங்களெல்லாம் வந்து டெரரிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மரியாதை இல்லாமல் ஸ்பீசிஸு இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த டொனஸ்க் மக்கள் லுஹன்ஸ்க் மக்கள்லாம். இப்போ அங்கெல்லாம் ரெஃபரண்டம் வச்சு தனிநாடு வேணும், நோவோ ரஷ்யா, டான்பாஸ், கிரீமியா பார்த்தீங்கன்னா தனிநாடு அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் அவங்க எப்போ ஒத்துக்கிறாங்களோ அங்க இருக்க மக்கள்னா ரஷ்யன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி ரஷ்யன் ஓரியன்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்க விடுதலை கொடுத்து அவங்களுக்குலாம் இப்போ நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்களோ அப்பதான் உக்ரைனோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்கும் அப்படிங்கிறது போல லாவ்ரவ் அவர்கள் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பிரச்சனை 2014க்கு முன்னாடி வெடிக்க ஆரம்பிச்சதே இது ரிலேட்டடா தான். ஒரு சைடு கல்ச்சர் மாறுது அப்படிங்கும்போது கல்ச்சர்ல பிளவாகுது. ஸோ அதனால ஒரு சைடு ஒரு ஆதரவு, இன்னொரு சைடு இன்னொரு ஆதரவு இருந்துச்சு. இல்லை மெஜாரிட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உள்ள டாமினேட் பண்ணுறதுனால ஸோ ரஷ்யன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இஷ்யூவாக இருந்தது. ஸோ அதனால ரஷ்யன்ஸ் இப்போ உள்ள வந்து நாங்களும் உதவுவோம் அப்படிங்கிறதோட அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு உதவுறாங்க. ஸோ இங்கே இவங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போ மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எங்கள் பகுதி தானே, உங்கள் ஆளுங்களை வேணால் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிறது பண்ணால் அவங்க தரப்பு, ஏன்னா உங்கள் நாடு அண்டா சைஸில் இருக்குது, ஸோ அவங்க கூப்பிட்டு போய் வச்சுக்கோங்க, இந்த பகுதியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இது போல் இருக்கிறதுனால இல்லை, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் நிலத்தோடு தான் நாங்கள் எடுத்துக்க முடியும், அது அவங்க வாழ்ந்த இடம் தானே, அது அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல நியாயமாக ரஷ்ய தரப்பு வந்து வைக்கிறாங்க. ஸோ இது போல் சிக்கல் இங்கே இருக்கிறனால தான் இது இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாவ்ரவ் அவர்கள் இவங்களுக்குலாம் தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரங்கள் வேணும், இவங்க வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுத்து ரஷ்யாவோட இணைச்சிக்குவாங்க, அது 2வது. ரஷ்யன் கல்ச்சர் அங்கே பின்பற்றப்படணும், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுதான் இவரோட கோரிக்கையாக இருக்கு. இதே இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு, இவங்களெல்லாம் இணைச்சு நம்ம விடுதலை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ நேர் எதிராக இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டியில் ரஷ்யாவும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது யூஎன்ல இருக்கக்கூடிய இந்த பர்மனன்ட் மெம்பர்ஸோட யூஎன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் இருக்கும். ஸோ சீனாவும் இருக்கும், ரஷ்யாவும் இருக்கும், அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இது போல் யூஎன் ட்ரூப்ஸுங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இருதரப்புல அப்படிதான் கருத்துக்கள் வருது. கடைசியாக வரும்போது யூஎன் ட்ரூப்ஸ் உள்ள வந்துடும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதான் சொல்லியிருந்தார், யூஎன் ட்ரூப்ஸ் உள்ள வைங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெபனான், இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது பதட்டமான ஒரு சூழ்நிலை தான். நிம்மதியாக உக்ரைன் வாழ முடியாது அப்படிங்கிறது இதுக்கு மேலே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லவே கிடையாது உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டிக்கு வீட்டோ போடுவோம் நாங்கள் சொல்லவே கிடையாது. செக்யூரிட்டி கேரண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட உள்ள சேர்த்தி உள்ள அடக்கத்தில் தான் அந்த செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு தரணும் அப்படிங்கிற லாவ்ரவ் அவர்கள் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பவர்லேயே கிடையாது, அவர் வந்து இல்லெஜிட்டிமேட். ப்ராப்பரான ஒரு நபர் பவரில் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு எலெக்ஷனை உக்ரைனில் கொண்டு வரணும், அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய நபர்களோட தான் ரஷ்யா பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் ஆகுமா டைம் அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ போர், பெருமளவில் சண்டை, இது போல் விஷயங்கள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே மெல்லமாக கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன நடக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலிமா இல்லை ஏதோ ஒரு பகுதிகளிலிருந்து விட்ரா பண்ணுறது மூலிமா டெம்பரரியாக சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும், இல்லை சண்டை நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் நடக்கும்,
எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அதோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ இதுக்கு ஒரு 6 மாசம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு மறைமுகமா அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.